ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பாஸ்மதி ரைஸை எப்படி வடிக்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்காதீங்க. ஏன்னா 2 months முன்னாடி வரைக்கும் எனக்கும் பாஸ்மதி ரைஸை வடிக்க தெரியாது. என்னோடய ஃப்ரெண்டு தான் எப்படி வடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததில் ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு பானையை அடுப்பில் வச்சு சாதாரணமாக சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் வடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் அதை நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். அது எப்படிங்கிறத தான் காட்ட போகிறேன். புதுசாக நீங்கள் வந்து குக் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு ஏனத்தில் தண்ணி வச்சு அதில் இது போட்டுக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் வந்து இது வந்து ஊறட்டும். இது இப்போ பாஸ்மதி ரைஸ் ஊறிட்டுருக்கிற இந்த நேரத்தில் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு கைப்பிடி உள்ள ஒரு பால் ஏனத்தில் 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறேன். ஏன்னா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் அரிசி போடணும். அதனால் இதை கொதிக்க வைக்க போகிறேன். இந்த கொதிச்சிருக்க தண்ணியில் சும்மா 2 கல் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு சொன்னாங்க. அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் தான் வடிகட்ட போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே நம்ம வந்து இந்த பானையில் வடிக்கிறவங்க மூடியில் வந்து ஹோல் போட்ட மாதிரி மூடியை வச்சு வடிப்பாங்க. அது மாதிரி பண்ணும்போது கை காலில் ஊற்றிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும். அதனால தான் நான் வந்து பால் ஏனத்தில் வைக்க சொல்லி சொன்னேன். ஏன்னா கைப்பிடி உள்ள பால் ஏனம்னா நம்ம இதில் ஊற்றும் போது நம்ம கையும் சுடாது, அதே சமயத்தில் இது ஃபில்டராகவும் ஆகிடும். இது ஒன்றும் இல்லை, நம்ம காய்கறி அலம்புறதுக்காக வச்சுருக்கிற ஒரு ஏனம் தான். நான் அதுக்கு அடியில் ஒரு தட்டு போட்டிருக்கேன். ஏன்னா இதில் ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து கீழே போய் சேர்ந்துருங்கிறதுக்காக. இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. 15 minutes ஆயிடுச்சு. தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நல்லா களைஞ்சிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த அரிசியை மட்டும் கொதிக்கிற இந்த தண்ணியில் நம்ம போட போகிறோம். நல்லா களைஞ்சிட்டேன். இப்போ இந்த அரிசியை மட்டும் இந்த தண்ணியில் நான் போட போகிறேன். இப்போது இந்த அரிசியை நம்ம போட்டுட்டோம். இது ஒரு 90% அளவுக்கு வேகணும். அப்பப்போ உங்களுக்கு வெந்துருச்சா அப்படின்னு தெரியணுன்னா அப்பப்போ இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு நீங்கள் கையால் நசுக்கி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் வந்து அப்படியே விட்டுற போகிறேன். அது நல்லா கொதிக்கட்டும்னு. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த அரிசியை நான் எடுத்து அமுக்கி பார்க்க போகிறேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அரிசியை வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். இல்லை, இன்னும் வேகலை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகணும். ஸோ அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போது எடுத்து நசுக்கி பார்த்துருவோம். நல்லா வெந்துருச்சு. 90% வெந்தால் போதும். ஸோ வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்ட போகிறோம். இதில் போட்டதுனால எக்ஸஸாக உள்ள தண்ணி எல்லாமே கீழே வந்துடும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். எக்ஸஸாக உள்ள தண்ணிலாம் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வழக்கமாக வடிக்கிற மாதிரி சாதம் வந்து ஒலப்பானையில் வச்சு வடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இதை வடிக்கலாம். ஆனால் அது வந்து கையில் சுற்றுமோ, அதை வடிக்கும் போது அந்த தண்ணி நம்ம மேலே கொட்டிடுமோன்னு பயப்படணும். பட் இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் இதை வடிக்கும்போது நம்ம மேலே எந்த சூடுமே படாது. ஸோ தைரியமாக வடிக்க முடியும். புதுசாக சமைக்க வந்திருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உதிரியான பாஸ்மதி ரைஸ் ரெடி. இது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.